இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூசம் கோலாகல கொண்டாட்டம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் அலகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் நேர்த்திக்கடன். தைப்பூசத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். கோவிலுக்குள் செல்ல பக்தர்கள் முண்டியடிப்பதால் கயிறு கட்டி தடுப்புகள் அமைத்து அனுமதிக்கும் போலீசார். தைப்பூசத்தை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் பெரும் திரளாக கூடிய பக்தர்கள். இரும்பு கேட் வழியை ஏறி குதித்து விஐபிக்கள் செல்லும் பாதையில் கோவிலுக்குள் இளைஞர்கள் நுழைந்தனர். தைப்பூசத்தை ஒட்டி சென்னை குன்றத்தூர் முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தைப்பூசத்தை கோலாகலமாக கொண்டாடிய முருக பக்தர்கள். அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் சுப்பிரமணிய சாமி கோவிலில் தமிழ் கடவுள் முருகனை வழிபட்டனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி வள்ளலார் ஞான சபையில் 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஜோதி தரிசனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என குறிப்பிட்டு தைப்பூச திருநாள் வாழ்த்து கூறினார் பிரதமர் மோடி. மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் வாழ பிரார்த்திப்பதாகவும் வலைப்பதிவு. சென்னையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 7375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல். வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 1,50,00,000 பேர் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தில் கடனுதவி பெற்று தொழில் நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர். திட்டத்தால் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் ஆளுநர் RN ரவி பேச்சு. ஒரே நாளில் 237 கோடியே 98 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டிய பத்திரப்பதிவுத்துறை. சுபமுகூர்த்த தினம் என்பதால் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பு நிதியாண்டில் 2வது முறையாக அதிக வருவாய். நிர்ணயிக்கப்பட்ட நூல் கலவை உறுதி செய்யப்பட்ட வேட்டி சேலைகள்தான் வழங்கப்படுவதாக அமைச்சர் காந்தி விளக்கம். இலவச வேட்டியில் பாலிஸ்டரை பயன்படுத்தி ஊழல் நடந்திருப்பதாக அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு பதில். தரப்பரிசோதனைக்கு பின் நெய்யப்பட்டவற்றில் எப்படி 20 லட்சம் வேட்டிகள் நிராகரிக்கப்பட்டன என அண்ணாமலை கேள்வி. குற்றச்சாட்டுக்கு பதில் ஏதும் கூறாமல் அமைச்சர் காந்தி 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருப்பதாக விமர்சனம். சென்னையில் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை. ஏற்கனவே விஜயை சந்தித்து பேசிய நிலையில் தாவேகா முக்கிய நிர்வாகிகளுடனும் சந்திப்பு. சென்னை போரூரில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனையில் 3 மணி நேரமாக மருத்துவர்கள் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு புகார். பணியில் இருக்க வேண்டிய டாக்டர் யார், எங்கே என கேள்வி கேட்டும் உரிய பதில் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை மருத்துவத்துறை அமைச்சர் பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். சென்னை போரூர் மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டிய நேரத்தில் ஒருவர் தாமதமாக வந்ததால் சிறிது நேரம் சிகிச்சை பாதிப்பு. பணியில் மருத்துவர்கள் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டிய நிலையில் மாநகராட்சி விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மேல ஆசாரி பள்ளத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் 2 தரப்பினரிடையே தகராறு. புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் குருசடி விரிவாக்க பணிகளுக்கு எதிராக மோதல். சென்னை மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் நிறைவு பெற்ற பிறகு முற்றிலும் மாறுகிறது கத்திப்பாரா சந்திப்பு. 3 மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமையும் கத்திப்பாரா மேம்பாலத்தின் கிராபிக்ஸ் காட்சிகள் வெளியீடு. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சம்பள உயர்வு எப்போது? திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. பாரிஸ் நகரில் தொடங்கியது சர்வதேச AI மாநாடு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் இணைந்து தலைமை தாங்கினார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க AI பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி தகவல்.
பாரிஸில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் இணை தலைமை தாங்கி உரை. ஜிஎஸ்டியை நிர்ணயிப்பதில் மத்திய அரசு மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதில்லை. மாற்றம் செய்ய மாநில நிதியமைச்சர்களும் கவுன்சிலில் பரிந்துரைக்கலாம் என நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பங்கேற்பு. குடும்பத்துடன் சென்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.